ஹலோ ஆல் பிக் பாஸில் வீக்கெண்ட் எபிசோடுக்கான ப்ரமோ வந்திருக்கு. இந்த வாரம் விவின் கேங்கை தான் வச்சு செய்ய போகிறாரு சல்மான் கான். ஸோ விவினுக்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து 5 வாரம் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி, நீ லாஸ்ட்டு ஒரு பிரச்சனை பண்ணது உன்னோட காஃபிக்காக தான். ஸோ அன்றைக்கி போட்ட சண்டை தான். அதுக்கப்புறமேட்டு விவின் இருக்காரா இல்லையான்னு தெரியல அந்த வீட்டில். இப்படி தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு விவினை வந்து கேட்குறாங்க. விவின் கிட்ட ஏன் விவின் பேசலை, நீங்கள் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நல்லா பேசிகிட்டு இருந்த பொண்ணு வந்து இந்த வாரம் அப்படியே வந்து ஆஃப் பண்ணி உட்கார வச்சுட்டிங்களே, அது என்ன சொல்கிறீங்க சல்மான்? அந்த மாதிரி தான் இருந்தது இந்த கொஸ்டின் கேட்கும்போது. ஸ்ருதிகா போன வாரம் வரைக்கும் நல்லா ஃபயராக விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே கொஸ்டின் கேட்டு சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள வந்து நீ நெகட்டிவாக தெரியற, நீ ஓவராக பேசாத, கம்மியாக பேசுன்னு சொல்லியே வந்து அவங்கள வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஸோ போன வாரம் ஃபுல்லாகவே வந்து ஸ்ருதிகா அந்தளவுக்கு வந்து பேசலை. இப்போ என்னடான்னா விவினை வந்து பேச சொல்கிறீங்க, நீ வந்து தெரியலன்னு சொல்லிட்டு. இது என்ன நான் எனக்கு புரியல. சேனலுக்கு வந்து யாரை வின்னர் ஆக்கணுமோ அவங்கள வந்து ஃபயராக விளையாடுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, கரணையும் விவினையும் எல்லாம். பட் ஆல்ரெடி வெறித்தனமாக விளையாடிட்டு இருந்த நம்ம ஸ்ருதிகாவை மட்டும் நீ பேசாத, ஓவராக பேசுகிறேன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலப்பா இவங்களோட கேம் என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது அந்த வீட்டில் 2 கப்பிள்ஸ் இருக்காங்க, ஈஷா அண்டு அவினாஷ், அதுக்கப்புறம் கரண். ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப் இதை கேட்குறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கிளாரிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு கரண் கிட்ட கேட்குறாங்க. எனக்கு தெரியுது ஏதோ ஒரு ஃபீலிங் அங்கே ஓடிட்டு இருக்குது, ஆனால் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து கிளியராக சொல்லிடுங்க. ஏன்னா வெளியே வந்து பெரிய ஹேஷ்டேக்லாம் போயிட்டுருக்கு சும்வீர்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து மீன் பண்ணி சொல்கிறேன். அடுத்தது ஈஷா அவினாஷ். ஸோ அவினாஷ் கிட்ட சல்மான் சொல்கிறாரு, என்னென்னமோ நடக்குது, நீ ஃப்ளர்ட் பண்ணுற, பேசுகிற, ஆனால் என்னன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து கிண்டல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அவினாஷ் சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது ஈஷா மேலே, ஒரு ஃப்ரெண்டான சாஃப்ட் கார்னர் தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஈஷா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ லைக் திஸ் கை ஆஸ் எ ஃப்ரெண்ட், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷாவும் சொல்கிறாங்க. அவ்வளோதான் நான் சொல்லிட்டு திருப்பி வந்து சல்மான் கேட்குறாரு. ஸோ இந்த ஒரு ப்ரமோ தான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு மக்களே. இந்த வாரம் கப்பிள்ஸ் கிட்ட வந்து கேட்க போகிறாங்க என்ன கிளாரிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.